இவங்களாதான் அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கணும். லண்டன்ல நிறைய மெக்கானிக் ஷாப் இருக்கலாம். சாதாரண மெக்கானிக் ஷாப்ல இதை ரெடி பண்ணிருக்க முடியாது. யார் செஞ்சிருப்பாங்கன்னு விசாரிக்கணும். ஹாங் ஜிசால் ரோமன் இதை கண்டுபிடிங்க. காரை ரெடி பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுட்டா ஷாவை நெருங்கிடலாம். வாங்க போலாம். நானும் போறேன். போயிட்டு வா. தேஸ் கம்ப்யூட்டர் சிப்ஸ் இல்லாத கார்களா நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஆனா வேகம் குறைஞ்சிடக்கூடாது. நான் கவனிச்சுக்கிறேன். தேவையில்லடா. டிஎஸ்எஸ் ஓட ஆர்என்டில விவரம் கேட்டிருக்கேன். ஹாப்ஸ், நான் கவனிச்சுக்கிறேன்ட்டான்ல. அப்ப வேலையை ஆரம்பிங்க. இந்த கார் நல்லா இருக்கு. இதே ஏலத்துல எடுத்துறேன். ஹாப்ஸ், கொஞ்சம் வரப்ப குறைச்சுக்க. நமக்கு தேவையான மாடிஃபை பண்ண BMW அதை நினைச்சு பார்க்க முடியாத கார். நீ சொல்ற V8 இன்ஜின்ல 560 ஹார்ஸ் பவர் இருக்க சான்ஸே இல்ல. புக்ல போட்டிருக்கிறத வச்சு சொல்லாத, ஏமாந்துருவ. நம்ம தான் காருங்களை ரெடி பண்ணணும். நீ எந்த அளவுக்கு அதோட ஒத்து போறன்னு இருக்கு. அது ஒரு பிணைப்பு, பந்தம், கல்யாணம் மாதிரின்னு சொல்ற. யா, ஆனா காரை விற்கும் போது அதுக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை. அடேங்க அப்பா, விலைய பார்த்தா கார்லாம் தங்கத்திலே செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க இருக்கிற கார்லாம் திருடிட்டு போலான்னு பாக்குறியா பார்க்கர்? சமையல் கட்டோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. என்ன மிஸ்டர், ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கலாம். இந்த ஏலத்துல உங்களால ஒரு கார் டயர் கூட வாங்க முடியாது. கார் வாங்கினா ஒரு தகுதி வேணும். கெட்டப் இல்ல, ஒரு ஸ்டைல் இல்ல, காசு இல்லங்கிறது முகத்திலே தெரியுது. ஒன்னு எடுத்துக்கோ, ஷூ, ஷர்ட், பேண்ட் வேடிக்கையா இருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது நீ ராணுவத்துல சின்ன வேலை பார்த்துக்கிட்டு சில லட்சங்களை சம்பாதிக்கிறவன்னு. கரெக்டா சொன்ன இல்ல? உங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. ஒருவேளை நீங்க சமையல்காரன் இல்லன்னா கண்டிப்பா நீங்க வந்திருக்கிற இடம் தப்பானது. பரவாயில்ல, ஷாம்பெயினை குடிச்சிட்டு போங்க. இவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அதான் கேட்டேன், இந்த கார்லாம் திருட வந்திருக்கியான்னு. நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, இவன் நம்ம லிஸ்ட்ல 5